அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் 24 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. 2026ல் எஸ்எஸ்சி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், இதை பற்றி மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். பட் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம், எப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஆனுவல் கேலண்டர் எப்போ வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை எல்லாமே கிளியர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு கரெக்டான டைம் இருக்குன்னு சொல்லலாம். என்னன்ற விஷயத்தை சின்னதாக பார்த்துடலாம். அண்ட் இதே மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் சேனலில் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸான வீடியோஸ் வரும். அதே பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம் சீரியல்ஸும் இந்த சேனலில் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, சார் நான் வந்துட்டு டிகிரி படிச்சிருக்கிறேன், ஸோ டிகிரி முடிச்சிருக்கிறேன், இல்லைன்னா ஃபைனல் இயரில் இப்போ நான் இருக்கிறேன், ஸோ இந்த வர்ற ஏப்ரல் மாதம் நான் டிகிரி முடிச்சிருவேன், நான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாமா? டிகிரி முடிச்சிருந்தா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? இல்லை சார் நான் டிகிரி வந்துட்டு முடிக்கல, 12th தான் முடிச்சிருக்கேன், இல்லை டிப்ளமோ தான் படிச்சிருக்கிறேன், நான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாமா? அதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது? இல்லை சார் நான் 10th தான் முடிச்சிருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா? யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். ஸோ நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான போஸ்டிங்ஸ் இருக்கக்கூடிய டாப் லெவல் எக்ஸாம் அப்படின்னா அது கம்பைன் கிராஜுவேட் லெவல்னு சொல்லக்கூடிய இந்த சிஜிஎல் எக்ஸாம்னு சொல்லலாம். ஸோ பேர்லேயே இருக்கிற மாதிரி கிராஜுவேட் லெவல் அப்படின்னாலே நமக்கு டிகிரி லெவல் அப்படின்றது புரியுது. ஸோ எனி டிகிரி நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிஇன்னு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் கொண்டு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஆனால் அதே அந்த சிஜிஎல்ல என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் வரும்னு பார்க்கும்போது, இப்போ இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோ, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ, இல்லைன்னா நமக்கு சீஃப் போஸ்ட்டாக ஏஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அது சிஏஜியோடைய ஆஃபீஸ்க்கு கீழே வரக்கூடிய போஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்பெஷல் போஸ்ட் எல்லாமும் சேர்த்து நமக்கு ஓவராலாக இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான மொத்த எஸ்எஸ்சிலையுமே ஓரளவு டாப் போஸ்டிங்ஸ் வரக்கூடிய எக்ஸாம்னா அது கம்பைன் கிராஜுவேட் லெவல் சிஜிஎல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த எக்ஸாமில் நமக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்கணுன்ற ஒரு ஐடியாவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து நமக்கு ஜென்ரல் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்காக இருக்கக்கூடியது. பட் இதிலிருந்து ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷமும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிஜிஎல்லையே மோஸ்ட் ஆஃப் த போஸ்டிங்ஸ், இப்போ யூஸ்வலாக எல்லா போஸ்டிங்குமே 18 வயசுலேருந்து 32 வரைக்கும் அது கொஞ்சம் வேரி ஆகும். ஆனால் அதே சிஜிஎல்ல ஒரு சில போஸ்டிங்க்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, 20லேருந்து 30 வயசு, இல்லை 18லேருந்து 32ன்னு இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் நமக்கு இந்த ஏஜ் வந்துட்டு மாறும். ஸோ அது ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் நம்ம எந்த போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அதை செக் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த ஏஜ் லிமிட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்க்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அன்ரிசர்வ்டு ஆர் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இந்த ஏஜ்குள்ளே தான் இருக்கணும். 27 வயசை தாண்டிடுச்சுன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, டிகிரி வச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓபிசி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எம்பிசி, பிசி, டிஎன்சி இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் இந்த ஓபிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ன்றது இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முக்கியம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவு இப்போவே இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ வாங்கினாலுமே நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் அது வேலிடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிசம்பர் மாதம் இ சேவை மையத்தில் போய் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி பார்த்தாலும் வர்ற மார்ச் 31 அதோட வேலிடிட்டி முடிஞ்சு போயிடும். ஸோ மறுபடியும் நம்ம ரெனியூ பண்ணணும். ஸோ இதை நான் அப்பப்போ டைம்லேயே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. பட் இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஓபிசியோ இடபிள்யூஎஸோ. இப்போ இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அது வந்துட்டு அன்ரிசர்வ்டில் என்ன ரிலாக்ஸேஷனோ என்ன ஏஜ் லிமிட்டோ அதே தான் இருக்கும். அன்ரிசர்வ், இடபிள்யூஎஸ் அண்ட் ஜென்ரல் 3 பேருக்கு ஏஜ் லிமிட் இதில் மென்ஷன் இருக்குது. ஆனால் அதே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா, அதர் பேக்வர்ட் கிளாஸஸாக இருந்தீங்கன்னா, இப்போ இந்த போஸ்டிங் 18லேருந்து 27 வயசு இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு 27லேருந்து 30 வயசு வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 3 வருஷம் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ ஓபிசியில் இருக்கீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்துட்டு அதை நோட் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ இதே போஸ்டிங் நீங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ தான் நமக்கு அவேர்னஸே கிரியேட் ஆகுது. ஸோ ஏஜ் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஓபிசியாக இருக்கிறவங்களே 28 வயசு ஆயிடுச்சு சார், ஆனால் இப்போ இந்த போஸ்டிங்க்கு என்னால் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம், நமக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா ஐயோ நமக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் அப்படி கூட நமக்கு மிஸ்டேக் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ ஓபிசியோ எஸ்சி அண்ட் எஸ்டியோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்போ சிஜிஎல்ல முக்கியமான போஸ்டிங் கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதே சிஹெச்எஸ்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12th லெவல் ஆர் அதுக்கு ஈக்குவலன். அப்போ டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ இல்லை 12th முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ சிஹெச்எஸ்எல் அப்படின்ற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ், ஸோ யூஸ்வலாக சிஜிஎல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸோடைய ஒரு அசிஸ்டன்ட் லெவல் ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாம் சிஹெச்எஸ்எல்ல வரும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஓவராலாக சிஹெச்எஸ்எல்ல யூஸ்வலாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 அன்ரிசர்வ் ஜென்ரலுக்கு இருக்கும். அண்ட் இதுலேருந்து ஓபிசிக்கு எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வழக்கம் போல் இந்த ஏஜ் லிமிட்லேருந்து 3 years and 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ 12th லெவலுக்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது சிஹெச்எஸ்எல்னு சொல்லலாம். ஆனால் அதே 10th லெவலுக்கான எக்ஸாம் தான் இந்த எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அண்ட் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த எம்டிஎஸ் எக்ஸாமோட சேர்த்து இன்னொரு போஸ்டிங்க்கும் நமக்கு இங்கே சேர்த்து ஒன்றா தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஹவல்தார் அப்படின்னு நமக்கு சொல்கிறது. ஸோ எம்டிஎஸ் ஹவல்தார் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போலாம் நமக்கு வருது ஒரு 2-3 வருஷமாகவே. ஸோ எம்டிஎஸ்ன்றது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கிளரிக்கல் லெவலில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ ஓஏ ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10th லெவல் குவாலிஃபிகேஷன், ஸோ மெட்ரிகுலேஷன் லெவல் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா. ஸோ இப்போ 8th முடிச்சுட்டு சில பேர் ஐடி எல்லாம் படிச்சிருக்காங்கன்னா 10th ஈக்குவலாக படிச்சிருந்தாலே ஓகே, அது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே ஓகே. அந்த போஸ்டிங்ஸ் தான் எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு 2 பேருக்கும் எக்ஸாம் ஒன்றா தான் நடக்கும். ஆனால் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்காது. ஹவல்தார் போஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு தனித்தனியாக எக்ஸாம்ஸோட டீடைல்ஸ் பார்க்கும்போது சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்கு கிரியேட் பண்ணுறதுக்காக நான் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நம்ம தம்பியோ தங்கச்சியோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலுமே சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம பார்த்த இந்த 3 எக்ஸாம்ஸுமே காமன் எக்ஸாம்ஸ்ப்பா. காமன் எக்ஸாம்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், டிகிரி பாஸ் பண்ணியிருந்தா போதும், அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி 10th முடிச்சிருந்தா போதும், அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருந்தா போதும், எல்லாரும் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருந்தா போதும், எல்லாரும் அப்ளை பண்ணலான்னு பொதுவாக நமக்கு காமனாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இது முடிச்சிருந்தா போதும் எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ சிஜிஎல்ல கூட ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் ஸ்பெஷல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டே மாறுதுங்களே, அது மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் காமர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு டிகிரியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக தனியாக வந்துட்டு அது படிச்சிருக்கணும்னு இருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி 90% 95% இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸ் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நமக்கு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பட் இது வந்து காமன் எக்ஸாம்ஸ் சொல்கிறோன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட, அதாவது எனி டிகிரி படிச்சிருந்தா பத்தாது, ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி படிச்சிருந்தா தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜேஇ வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வருது. ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங், ஸோ ஆர்ஆர்பிலையும் சரி எஸ்எஸ்சி டிஎன்பிசியில் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வர்றது தான் இந்த ஜேஇ போஸ்ட்ன்றதை விடுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ அப்படின்றது எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டு. இதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ஆனால் அது டிகிரியாகவும் இருக்கலாம் டிப்ளமாவும் இருக்கலாம். இன்ஜினியரிங் ரிலேட்டடாக மெக்கானிக்கலோ சிவிலோ எலக்ட்ரிக்கலோ நீங்கள் டிகிரியில் நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் பிஇ சிவில் அப்படி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை டிப்ளமாவில் மெக்கானிக்கல் டிப்ளமாவில் வந்துட்டு சிவில் வந்துட்டு இந்த மாதிரி டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜேஇக்கான அந்த போஸ்டிங். ஸோ அப்போ இது எல்லாரும் அட்டன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் பிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், ஆப்வியஸாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இப்போ பிஏ முடித்தவங்களோ பிஎஸ்சி முடித்தவங்களோ சிஜிஎல் அட்டன் பண்ணலாம், ஆனால் ஜேஇ அட்டன் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போ பிஇ சிவிலோ பிஇ மெக்கானிக்கல் முடித்தவங்க சிஏயும் அட்டன் பண்ண முடியும், அதே வந்துட்டு சிஜிஎலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதனால தான் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்ஸாம்ஸை நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜேஇக்கான போஸ்டிங்ஸும் நமக்கு வரும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸான போஸ்டிங் தான். ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்துட்டு ஒரு சில போஸ்ட்டை பொறுத்து அப் டு 30 or 32 30 வயசு வரைக்கும், இல்லைனா ஒரு சில போஸ்ட்டுக்கு 32 வயசு வரைக்கும் அதுலேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதுக்கு அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் டி அப்படின்னு இந்த 2 ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்டெனோகிராஃபர்லேயே 2 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். ஸோ 12th பாஸ் ஆர் ஈக்குவலன்ட். ஆனால் இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு ரொம்பவே வேகமாக இருக்கணும். இப்போது சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸில் கூட ஒரு சில போஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ டைப்பிங் டெஸ்ட் வந்துட்டு இருக்கும், அதை நம்ம குவாலிஃபை பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஸ்டெனோகிராஃபர் ரிலேட்டடான அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நமக்கு நிறையா இருக்க வேண்டியது இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கணும். கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கணும்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ காமன் எக்ஸாம்ஸ் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஸோ அப்போ இதில் கிரேட் சி அண்ட் கிரேட் டின்னு 2 நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனில் 2 போஸ்ட் வந்துட்டு வரும்.
அதில் கிரேட் சின்றது 18 to 30 இயர்ஸ் 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கிரேட் டின்றது 18 to 27 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் 12th ஸ்டாண்டர்ட் 12th பாஸ் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்றது ஸ்டெனோகிராஃபருடைய அந்த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அண்ட் செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்பா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவுமே காமன் எக்ஸாம்னு சொல்லிட முடியாது. எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ண முடியுமா? இல்லை. இப்போ மற்ற எக்ஸாம்ஸில் கூட ஓவராலாக டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ், ஸோ என்னென்ன போஸ்டிங்கோட நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 போஸ்ட்டு 25 போஸ்ட்டு தான் இருக்கும். அதில் வேகன்சி இத்தனை இருக்குது, 200 இருக்குது, 300 இருக்குது, இல்லை அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க, 1000 இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் போஸ்டிங்கோட நேமே நமக்கு 300 இருக்கும். ஆனால் வேகன்சி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 2 வேகன்சி, 1 வேகன்சி, 3 வேகன்சி அப்படி தான் இருக்கும். இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த செலெக்ஷன் போஸ்ட்ன்றது அதில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்ஸ் அண்ட் வேகன்சிஸை பொறுத்து நமக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேறு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ மல்டிபிள் குவாலிஃபிகேஷன். இப்போ இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய அந்த 300 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரி முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு கொஞ்சம் லா ரிலேட்டடாக படிச்சிருக்கணுன்றது இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு காமர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், இந்த மாதிரி. ஸோ அப்போ நிறையா போஸ்ட் இருக்கும். ஆனால் எல்லா போஸ்ட்டுக்குமே கொஞ்சம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேறு. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே நம்ம எலிஜிபிளாக இருக்க முடியாது. அதில் எந்த போஸ்ட் நம்ம எலிஜிபிளாக இருப்போன்றதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி, சப்போஸ் எஸ்எஸ்சியில் நீங்கள் சிஜிஎல்லோ இல்லை ஜேஇயோ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, மற்ற எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்கனாலே செலெக்ஷன் போஸ்ட்டோடைய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக நமக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு சில போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலுமே ஓவராலாக எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம்ஸ்குள்ளே போனாலுமே அது நல்லது. ஸோ மேபி இப்போ சிஜிஎல் தான் டாப்பாக இருக்குது அப்படின்னா, அது ஜேஇ தான் உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதை எய்மாக வச்சுக்கலாம். பட் அதர் எக்ஸாம்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கிளிக் ஆச்சுன்னா பெட்டர்ன்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் சரி, ஏஜ் லிமிட்டும் சரி, வேரி ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்கக்கூடியது. ஆனால் அதே எஸ்எஸ்சியில் இப்போ யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ யூனிஃபார்ம் சர்வீசஸ் இந்த மீன்ஸ் நமக்கு காக்கி சட்டை போட்டு வேலை பார்க்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்துட்டு நமக்கு டிஎன் போலீஸோடைய எஸ்ஐயோ கான்ஸ்டபிளோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி எஸ்எஸ்சி ரிலேட்டடான காக்கி சட்டை வேலைகள், ஸோ யூனிஃபார்ம் சர்வீசஸும் இருக்குது. அது எஸ்எஸ்சி வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்ற ஒன்று வரும். அதே டெல்லி போலீஸ் சிபிஓ, ஸோ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன், டெல்லி போலீஸ் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னு இந்த 2 போஸ்டிங்ஸ் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ 2 வேகன்சிஸ், 2 நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதில் இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த ஜிடி கான்ஸ்டபிளோடைய அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா எக்ஸாம்ஸோடைய அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சு எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டாக அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கிறது இந்த ஜிடி கான்ஸ்டபிள். டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிசம்பர் 31 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஒரு ரிமைண்டராக நான் சொல்லிக்கிறேன். ஜிடி கான்ஸ்டபிளோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. சப்போஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இல்லை 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ ஜிடி கான்ஸ்டபிள்ன்றது 10th குவாலிஃபிகேஷன். இது நீங்கள் வந்துட்டு படிக்கணும், ஸோ இப்போ அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. பட் ஒரு பெரிய பிரச்சனை இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் எஸ்எஸ்சினாலே ஏஜ் லிமிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஜிடி கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா 18 to 23 இயர்ஸ், ஸோ அன்ரிசர்வ்டுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு. இதுலேருந்து 3 வருஷம் எஸ்சி ஓபிசிக்கும் 5 வருஷம் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இப்போ ஓபிசினா 26 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி அண்ட் எஸ்டினா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஜிடி கான்ஸ்டபிள் ஏஜ் லிமிட்டை பொறுத்து நீங்கள் வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலே ஆனால் அப்ளை பண்ண முடியும். பட் அதே எஸ்எஸ்சியோட யூனிஃபார்ம் சர்வீசஸில் அடுத்த லெவல் டிகிரி லெவல், ஸோ டேரக்டாக சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் நமக்கு சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனில் வரக்கூடிய டெல்லி போலீஸ் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது டிகிரி லெவல். ஸோ எனி டிகிரி, ஸ்பெஷலைசேஷன் இல்லை, எனி டிகிரி, பிஏ பிஎஸ்சி பிஇன்னு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் டேரெக்டாக எஸ்ஐ போஸ்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்எஸ்சியோட எஸ்ஐ போஸ்ட். அண்ட் இதோட ஏஜ் லிமிட் 20லேருந்து 25 வரைக்கும் இருக்கும்னு சொல்லலாம். அதுலேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்ஸில் ஒரு சில எக்ஸாமுக்கு, ஸோ அதையும் இந்த ஹவல்தாருக்கு மட்டும்தான் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற போஸ்டிங்க்கெலாம் மேக்ஸிமம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே இது கான்செப்ட் லாஜிக்கலாக புரிஞ்சிருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ்னாலே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ரன்னிங்கோ, ஹை ஜம்போ, லாங் ஜம்போ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது எஸ்எஸ்சியோட யூனிஃபார்ம் சர்வீசஸ். ஆனால் இன்னொரு பெரிய அவேர்னஸ்க்காகவும் இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியறதில்ல. இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதே எஸ்எஸ்சியோட யூனிஃபார்ம் சர்வீசஸில் 2 எக்ஸாம் புதுசாக இனிமேல் கண்டக்ட் பண்ண போகிறாங்க எஸ்எஸ்சி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஒரு 2 மாதம் முன்னாடி, ஒரு அக்டோபர் மாதமோ நவம்பரோ அக்டோபர் அந்த டைம் பீரியட் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. நம்ம ரயில்வே மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
இதுக்கு வரைக்கும் ரயில்வே ரிலேட்டடான ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப்ல யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது ரயில்வேஸ்ல யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான் ஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்க. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ல எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள்னு டிகிரி லெவல் அண்ட் 10th லெவலுக்கு ஆர்ஆர்பி இத்தனை நாள் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ். அப்போ ஆர்ஆர்பி சைடில் யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஆர்பிஎஃப்ன்ற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது இனிமேல் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எஸ்எஸ்சிலேயே நமக்கு 2 டைப்பில் யூனிஃபார்ம் சர்வீசஸ் 2026 மோஸ்ட்லி வரப்போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்பிஎஃப் எக்ஸாம் ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணது, இனிமேல் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ அது வந்துட்டு புது நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துச்சுன்னா, இப்போ போன வருஷம் வரைக்கும் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் தான் நமக்கு ஆர்பிஎஃபோட நோட்டிஃபிகேஷன் வரும். பட் ஆனால் இப்போ என்ன விஷயம்னா எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வரப்போகுது, எஸ்எஸ்சி தான் இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில் ஸோ இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், எஸ்எஸ்சியும் சரி ரயில்வேஸும் சரி. பட் பாயிண்ட் என்ன, எஸ்எஸ்சின்றது அது கொஞ்சம் வேறு கேட்டகரியாக இருக்கும், ரயில்வேஸ்ன்றது அது கொஞ்சம் ரயில்வே ரிலேட்டடாக மட்டுமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்பிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எஸ்எஸ்சியில் ஜிடி கான்ஸ்டபிள் எஸ்ஐ இருந்துச்சோ அதே மாதிரி ஆர்பிஎஃப்லையும் எஸ்ஐ கான்ஸ்டபிள் இருக்கும். கிட்டத்தட்ட அதே குவாலிஃபிகேஷன் தான். எஸ்ஐ வந்துட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி அண்ட் 20 to 28. ஸோ ஏஜ் லிமிட் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அப்போ 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சிஎன்எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் 5 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதே மாதிரி தமிழில் 100% அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் வந்துட்டு தமிழில் எழுத முடியும். ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே தமிழில் அட்டன் பண்ண முடியும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ். அப்போ எஸ்எஸ்சியில் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ரயில்வேஸில் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே மோரால சேம் தான். பட் ஆனால் சிலபஸ் பேட்டர்ன் கொஞ்சம் வந்துட்டு மாறும். எஸ்எஸ்சிக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படிக்கணும், இங்கிலீஷ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மேபி லேட்டர் கிளாஸஸ்லாம் நான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு, கான்ஸ்டபிள்னா 10th லெவல் மெட்ரிகுலேஷன், அதுக்கு ஈக்குவலன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே எஸ்எஸ்சியோடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எக்ஸாம்ஸ். சரி சார், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஓகே, இது எல்லாத்துக்கும் நான் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, இது எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோஸையும் நம்ம போடுவோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கிறதுன்றது ஆல்ரெடி கூட போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். பட் ஓவர் பிக்சர், ஓவரால் வியூவில் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 4 சப்ஜெக்ட்பா நீங்கள் இப்போ பார்த்த எல்லா எக்ஸாம்ஸ், இந்த ஆர்பிஎஃப்பை தவிர்த்து மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் தரவாக நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர். ஸோ அப்போ இந்த 4 சப்ஜெக்டில் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்கிறது, ஆர் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லலாம். அண்ட் அதே ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் வரக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ். அது போக இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் எவ்வளோ சூப்பராக படிச்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் தான் மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ஸ்லுமே. இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது சிஜிஎலோடைய டயர் 1, சிஜிஎல் சரி சிஹெச்எஸ்எலோடைய டயர் 1 எக்ஸாம்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். டயர் 1 இந்த வெயிட்டேஜ். அப்போ டயர் 1ல் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சப்ஜெக்ட்லேயுமே ஈக்குவலான வெயிட்டேஜ் தான் நம்ம கொடுக்குறாங்க. 25-25ன்னு. இப்போ இந்த 4 சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ். அதே மாதிரி இப்போ ஜிடி கான்ஸ்டபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே 4 சப்ஜெக்ட் வரும், 20 கொஸ்டின். அப்படி பார்த்தாலும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் கொஞ்சம் முன்னப்படியாக இருக்கும், பட் மோஸ்ட்லி ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் ஃபஸ்ட்டு டயருக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அது கொஞ்சம் பேட்டர்ன் ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்த மாறும். நீங்கள் எந்த எக்ஸாம் கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியா இருக்கீங்களோ அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இன்னும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக, அதையும் கூட நீங்கள் செக் பண்ணலாம். இது ஓவரால் வியூக்கு சொல்லிக்கிறேன். அப்போது நான் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த 4 சப்ஜெக்டை நீங்கள் சூப்பராக படித்து வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இந்த எந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் நெகட்டிவ் மார்க்ன்றது ஒன்று இருக்கும். நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணால் அதுக்கு 1 மார்க் கிடைக்கும், இல்லைனா 2 மார்க் கிடைக்கும். அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் ஒரு மார்க் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மார்க் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். ஆனால் அதே கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணுறோன்னா நெகட்டிவில், ஸோ மைனஸில் வந்துட்டு போயிடும். ஸோ நெகட்டிவில் போகிறத நம்ம தடுத்தே ஆகணும். ஸோ அதை அக்யூரசி மெயின்டைன் பண்ணால் தான் அது வந்துட்டு நமக்கு சாத்தியம். ஸோ அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கரெக்டான அந்த ஆன்சர்ஸை போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது பேசிக்காக சொல்லிக்கிறேன். ஆனால் இதை தாண்டி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி வந்துட்டு படிக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் கூட நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ எக்ஸாம்ஸோடைய அவேர்னஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எஸ்எஸ்சியில் 10th 12th டிகிரின்னு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் இப்போ எப்போ சார் எக்ஸாம் வரும், நான் எப்போ அப்ளை பண்ணலாம், அதுக்காக தான் இந்த ஆனுவல் பிளானர்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனுவல் கேலண்டர், ஆனுவல் பிளானர் இப்போ ரயில்வேஸ்லேயும் விட்டுட்டாங்க, டிஎன்பிஎஸ்லேயும் விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் 2026
டிஎன்பிசியில் குரூப் 1 எக்ஸாம் என்ன எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ நடக்கும், குரூப் 2 எப்போ, சிடிஎஸ் எக்ஸாம் எப்போன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரயில்வேஸ்லையுமே அவங்க டென்டேட்டிவ்லாம் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசியில் டேட் முதற்கொண்டு எக்ஸாக்டாக கொடுத்துட்டாங்க. ரயில்வேஸில் வந்துட்டு இந்த மாதம் இருக்கலாம், ஏஎல்பி வந்துட்டு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருக்கலாம், என்டிபிசி அது ஆகஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி எஸ்எஸ்சியும் ஆனுவல் பிளானர் வந்துட்டு எக்ஸாக்ட் டேட்டோட தெளிவாக யூஸ்வலாக கொடுத்துருவாங்க. அந்த ஆனுவல் பிளானர் 2026க்கானது இப்போ கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு சூப்பர் ஐடியா கிடச்சிரும் எப்போ எந்த எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும்னு. பட் இப்போது இந்த ஆனுவல் கேலண்டர் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்ன இந்த 4 சப்ஜெக்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆனுவல் கேலண்டர் வந்ததுக்கப்புறம் இன்னும் தெளிவாக பிளான் பண்ணி படிக்க முடியுன்றதை நான் வந்துட்டு மறுபடியும் அழுத்தி சொல்லிக்கிறேன். ஏர்லி ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் நாள் தள்ளி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ வந்துட்டு ஒரு நல்ல வேகம் கிடைக்கும். திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வந்து 1 மாதம் 1.5 மாதத்தில் எக்ஸாம்னு சொல்லிடுவாங்க, டக்குன்னு அவசரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஃபீல் ஆகும், சார் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோ, ஒரு 10 நாள் முன்னாடி இல்லை ஒரு மாதம் முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். எனக்குலாம் நிறையவே ஃபீல் ஆயிருக்கு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஐயோ வந்துருச்சு இன்னும் நாள் கம்மியாக இருக்குன்னு அவசரமாக படிப்போம். ஏதாவது ஒரு இந்த பார்டரில் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போயாவது கிளிக் ஆகும்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த தப்பை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ஸ்பீடாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அப்போ இந்த 4 சப்ஜெக்டை நல்லா படிங்க. ஸோ நல்லா வந்துட்டு பிளான் பண்ணி படிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வீடியோஸும் போட்டிருப்போம், அடுத்தடுத்து நான் வீடியோஸ் பிளான் பண்ணுறேன். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸோடைய அவேர்னஸ்க்காகவும் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குப்பா, வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வருது, அதுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணு. 10th முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இருக்கும், அதான் சொன்னீங்களா, 12th ஆனாலும் சரி, இன்ஜினியரிங்னாலும் சரி, டைப்பிங்கில் அவங்க வந்துட்டு இருக்காங்க, ஸ்டெனோனாலும் சரி, எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சியில் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீசஸ். நீங்கள் காக்கி சட்டை போடணும் எஸ்எஸ்சியில் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போகணுன்னாலும் எஸ்எஸ்சியில் இருக்குது, எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த 4 சப்ஜெக்ட். ஸோ நிறையா செல்ஃப் ப்ரிப்ரேஷன் கூட நமக்கு பண்ணலாம், நிறைய சோர்சஸ் இருக்குது, எல்லாமே சூப்பர். ஸோ எப்படியா இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்னவாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கிறதுனாலும் சரி, செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதாலும் சரி, ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எடுத்து அப்படியே சும்மா வச்சு புக்கை எடுத்து உட்கார ஆரம்பிங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இதை நான் ஒரு சின்ன அட்வைஸாகவும் சஜஷனாகவும் சொல்லிக்கிறேன். ஆனால் சார் எனக்கு ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக, ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளாங்காக இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்தந்த டாபிக்ஸ் படிச்சுக்கிட்டா எனக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட்டாக, ஸோ நீங்கள் படிக்கிறதே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி, ஒரு கைடன்ஸ்க்காகவும் சரி, நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பேட்சஸ் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். எஸ்எஸ்சிலேயே ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ ஃபவுண்டேஷன் பேட்ச்னா எஸ்எஸ்சி, இப்போ எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷனோ ரயில்வே ஃபவுண்டேஷன் நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன் பேட்ச்னா நமக்கு இந்த அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ இந்த எல்லா சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிறதுக்கு மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான பேட்ச் செகண்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் மேன்மை 2.1 நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். மேன்மை 1. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணோம். இதை மேன்மை 2.0 அது மாதிரி நிறையா பசங்க சரி இன்னொரு புது பேட்ச் வேணும்னு கேட்டதுனால இதுவும் லான்ச் பண்ணி கொஞ்சம் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிளாஸஸை நீங்கள் ஜாயின் பண்ணதுனால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் என்னால் பார்க்க முடியுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ ஆன்லைனோட அட்வான்டேஜ் அதுதான். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டாக இருக்கும். அந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிளாஸஸை ஸ்டடி பிளான், அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஒவ்வொரு பேட்சுக்கும் டைம் டேபிள்னு ஒன்று இருக்கும், அதான் ஸ்டடி பிளான்னு சொல்லுவோம். எந்த டைமில் எந்த ஸ்டாஃப் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க, அப்போ அந்த டைம் டேபிளுக்கு படி நீங்கள் இந்த டைமில், இப்போ நான் வந்துட்டு யூஸ்வலாக 2 to 3 4 to 5 நான் வந்துட்டு கிளாஸ் எடுப்பேன் ஜென்ரல் அவேர்னஸ். அப்போ 4 to 5 ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறாங்க கிஷோர் சார் இன்னைக்கு இந்த டாப்பிக்கு, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டாகவும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், லைவாகவும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான பேட்சஸ் ஆன்லைனில் பெரிய அட்வான்டேஜ். மேன்மை 2.1 லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக இருக்கும். சார் இப்போ இந்த பேட்ச் வந்துட்டு எந்த எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சிஜிஎல்லாம் சிஹெச்எஸ்லாம் எம்டிஎஸ்ஸா எல்லா எக்ஸாம்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, ஃபவுண்டேஷன்னா இந்த எல்லா எக்ஸாம்லையும் இந்த 4 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா. ஸோ ரீசனிங்க்கு அருண் பிரசாத் சார் சூப்பராக எடுத்துருவாங்க, மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு வந்து விமல் சார், அண்ட் ஆஷிக் சார் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு பிரணாவ் மேம், அண்ட் ஜிஎஸ்க்கு வந்துட்டு நானுன்னு. இப்போது அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட், ஆனால் அதில் ஜிஎஸ் வந்துட்டு கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமாகுது. ஸோ அதனால தான் ஆஷிக் சாரும் இதில் வந்துட்டு 4 சப்ஜெக்ட் ஆனால் 5 ஃபேக்கல்ட்டி வந்துட்டு உங்களுக்கு கவர் பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பசங்க வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குது. நீங்களும் டெமோ கிளாஸஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டவுட் கேட்குறதுனால இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா
தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நம்ம இன்ஸ்டியூட்டில் எந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணதா இருந்தாலும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த பேட்சாக இருக்கட்டும். அண்ட் தமிழ்நாடு மெகா பேக்குன்ற இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. சார் இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் சொன்னீங்க, இதை நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஓகே. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்திருக்குன்னு சொன்னீங்க, நான் எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுத்தையும் படிக்கணும். இல்லைனா சம்டைம்ஸ் ரயில்வேஸோட நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எஸ்எஸ்சி படிச்சிங்கனாலே ரயில்வேஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் எஸ்எஸ்சி படிக்கிறவங்க ரயில்வேஸ் ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரயில்வேஸ் நோட்டிஃபிகேஷனும் நான் வந்துச்சுன்னா அதுவும் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தனித்தனியாக நான் கோர்ஸ் வாங்கினா எனக்கு அதிகமாக காஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது இந்த தமிழ்நாடு மெகா பேக்குன்ற ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். டிஎன்பிசி வீடியோஸ், இந்த பேங்கிங், அது மாதிரி நம்ம மொத்த தமிழ் டீம் நடத்துகிற எல்லா கோர்ஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த தமிழ்நாடு மெகா பேக். ஆனால் இது மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். சார் நான் எஸ்எஸ்சி மட்டும் தான் படிக்கிறேன்னா ஃபவுண்டேஷன் பேட்ச் ஓகே. இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இதையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு நாள் எஸ்எஸ்சி வீடியோ பார்க்குறது, அடுத்த நாள் ரயில்வே வீடியோ, அடுத்த நாள் டிஎன்பிசி வீடியோ, நான் எல்லாத்தையுமே படித்து எல்லாத்தையும் அட்டன் பண்ண போகிறேன் அப்படி கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் நல்லா எய்ம் பண்ணிட்டீங்க. எஸ்எஸ்சியில் சிஜிஎல் தான் அவங்க எய்ம், அது அடுத்து வரப்போகிறது. சரி, அதோடைய கிளாஸ் ஃபுல்லாக பார்த்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் நல்லா ஆக்சஸ் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேப் வரும். ஸோ அப்போ அந்த கேப்பில் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நீங்கள் ஆல்ரெடி எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கனாலும் காமனாக சிலபஸ் இருக்கும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப பெட்டர். பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு மெகா பேக், இல்லை சார் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்னு தனித்தனியாக பேட்ச் ஜாயின் பண்ணதா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணதா இருந்தாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 22% ஆஃபர் இருக்கும். ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்லேயே ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் விடுவாங்க. இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயர்க்கு இப்போலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர். ஒவ்வொரு கோர்ஸுமே ஒரு 300 ரூபா 200 ரூபா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டபுள் வேலிடிட்டின்னு இருக்கும்பா. ஸோ எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்சோ இல்லை தமிழ்நாடு மெகா பேக்கோ எந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறதாலும் இந்த டபுள் வேலிடிட்டின்ற ஒரு விஷயம் நமக்கு கொடுப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நியூ இயர்க்கோ கண்டிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடியே, கிறிஸ்மஸ் 25ஆம் தேதினா 22ஆம் தேதி கூட நமக்கு லான்ச் பண்ணிடுவாங்க ஆஃபர் டைமு. அப்போ தயவு செஞ்சு இந்த Y890 கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். ஸோ அந்த ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் வேலிடிட்டி, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோட. ஸோ ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதே நீங்கள் வெப்சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்போடைய லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ வேறு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.